இந்த வீடியோ பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வேணான்னா எதுக்கு பெற்றுக்கிறீங்கன்னு தெரியல. உண்மையாக ஒரு ப்ராப்பராக கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்த பிறந்துச்சு அப்படின்னா இப்படி பண்ண மாட்டாங்க. தப்பான வழியில் இந்த குழந்த பிறந்திருக்கானா தான் வேணான்னு தூக்கி போட்டுருப்பாங்க. ஸோ ஒரு குழந்தைய எப்படி தூக்கி போடுறதுக்கு மனசு வருதுன்னு தெரில. நீங்கள் பண்ணுற தப்பால் ஒரு சின்ன குழந்தை பாதிக்கப்படுது. ஒரு உயிரை இவ்வளோ ஒரு உயிரின்றதை விட ஒரு குழந்தைய போய் இப்படி தூக்கி போகிறதுக்கு மனசு வருது அப்படின்னா அவங்க எவ்வளோ கேவலமான ஒரு பிறவியாக இருப்பாங்கன்ட்டு யோசிக்க கூட முடியல. ஸோ அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு உங்களுக்கு? நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுதா ஒன்று கலைக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கலைக்கிறதும் ரொம்ப பெரிய தப்பு தான். இருந்தாலும் வேறு வழி இல்லை. இந்த குழந்தை பிறந்து கஷ்டப்பட்டு சாவறதை விட இந்த கருவிலே அவங்க அந்த குழந்தை செத்துறது எவ்வளோ பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அப்படி இல்லைன்னா சேஃப்டியாக இருக்கிறதுக்கு எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துச்சு. ஸோ சேஃப்டியாக இருக்க பாருங்கள். அதுன்னு தெரியல, நீங்கள் தப்பு பண்ணுறதுனால ஒரு குழந்தைய பலி கொடுக்குறீங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ குழந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறது தெரியல, பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பிஞ்சு குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு செத்து போயிருக்கோம். அது யோசிக்கும் போது உங்களுக்கு வேணான்னா இல்லைன்னா அனாதை ஆசிரமம் நிறைய இருக்குது, குழந்தைகளுக்கு அப்போ நிறைய இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க. இது ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, நிறைய மாதிரி இந்த வீடியோ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் அந்த குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து யார் அந்த குழந்தையோட பேரண்ட்டு பெற்றுக்கணவங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நடக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்குலாம் நமக்கு டைம் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி பண்ண வச்சு கொஞ்சம் பயம் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம்.